எங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும் அப்படின்னு அதிமுக கூட்டணியில் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். எங்களுக்கு கூடுதல் இடங்கள் தரணுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அதிமுக கூட்டணியில ஒரு பெரும் கலக குரல் வெடித்திருக்கிறது தோழர்களே. உங்களுக்கு பல பேருக்கு பல ஊடகங்கள் இதை சொல்லல, பேசல. அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட அப்படியே கலகலத்து போய் நிக்குதுன்னே சொல்லலாம். நாங்க கேட்ட சீட்டை தரலைன்னா நாங்க எனக்கு வேற வழி தெரியல, நான் கூட்டணியை விட்டு வெளியில போய் கூட நான் வந்து நினைச்சுவேன், தனித்து போட்டியிடுவேன் அப்படின்னு தலைமையிடம் கடுமையாக மிரட்டி கொண்டிருக்கிறார். யார் சார் அப்படின்னு கேக்குறீங்களா? வேற யாரு? நம்ம எடப்பாடி பழனிசாமி தான். புரியல உங்களுக்கு? சார், எடப்பாடி பழனிசாமி கூடுதல் இடங்கள் வேணும்னு கேக்குறாரா? யாருக்கிட்ட சார்? அவர் தானே கூட்டணி தலைமை, அவர் தானே எல்லாருக்கும் இடங்கள் பிரிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா பாவம். சாரி, நான் அவங்கள ஒண்ணும் சொல்ல விரும்பல. கூட்டணி தலைமை டெல்லி, அமித்ஷா. ஆமா, யார் சொன்னா? செந்தில்வேலா. டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு, இது தேசிய ஜனநாயக கூட்டணி, இதன் தலைமை பாஜக சொல்லிட்டாரு. இப்ப பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்று கேட்பதற்காக ஐயா எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்கிறார். அதிமுக தொண்டர்களை நினைத்தால் இதற்கு பாவமாத்தான் இருக்குது. இது ஒரு பக்கம். டெல்லியில என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு, அது பயங்கர சுவாரஸ்யமான கதை. அதை விட மும்பைக்கு போயிருக்கிறாரு விசை. ஆமா, திருவாளர் விசை மும்பையில் போய் இருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மும்பைக்கு வேற யாரோ போனாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்து போனா அதுக்கு நான் பொறுப்பல்ல. நம்ம அதை பத்திலாம் தான் விரிவாக இந்த வீடியோக்குள்ள பேச இருக்கின்றோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதாவது எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள பிசிக வந்து ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளை இதை கொடுத்தாதான் தாலி கட்டு வரான்னு கிளப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரி பிசிகாவின் மீது தேர்தலுக்கு தேர்தல் அதுவரைக்கும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை அவருடைய சமூக செயல்பாடுகளை, அவருடைய சமூக நீதி போராட்டங்களை, அவர் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் போராட்டங்களை பற்றி எந்த கவலையும் இல்லாத, அக்கறையும் இல்லாத, அல்லது அதற்காக எந்த பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவிக்காதவர்கள் எல்லாம் தேர்தல் நேரம் வந்த உடனே பிசிகாவின் மீதும் இடதுசாரிகளின் மீதும் திடீர் கரிசனம். உள்ளபடியே பிசிகாவிற்கு அதிக இடங்கள் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஜனநாயக சக்திகளை நான் மதிக்கிறேன், அது வேற. எனக்குமே அந்த எண்ணம் உண்டு, அது வேற. ஆனா ட்விஸ்ட் பண்ணி விட்டு எப்படியாவது அந்த கூட்டணியை உடைக்கலாமான்னு ஒரு கூட்டம் கிளம்பும் பாருங்க. அந்த கூட்டத்தை கூப்பிட்டு ஓங்கி ஒரு அப்பி இருக்கிறாரு எழுச்சி தமிழர் திருமா அண்ணன். என்ன சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு? இந்த கூட்டணியில சிக்கலான்னு பலரும் கேக்குறீங்க. இது ஒரு மெகா கூட்டணி, 23 கட்சிகள் கொண்ட ஒரு மெகா கூட்டணியாக இருக்கிறது. எங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் இது ஒரு மெகா கூட்டணி, 23 கட்சிகள் கொண்ட மெகா கூட்டணியாக உருவாகி இருக்கின்ற பொழுது எல்லோருக்கும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடங்களை அப்படியே கொடுப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எங்களுடைய ஒற்றை இலக்கு வலதுசாரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையோ சித்தாந்தமோ தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் காலூன்றி விடக்கூடாது, வலுப்பெற்று விடக்கூடாது என்பதில் நாங்கள் கூட்டணியாக உறுதியாக இருக்கிறோம். கூட்டணிக்குள்ள எந்த விரிசலும் மன வருத்தமும் இல்ல. நாங்கள் ஜனநாயக ரீதியில் எங்களுடைய பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஓரிரு நாட்களில் முடிவு உங்களுக்கு அறிவிக்கப்படும், எத்தனை இடங்கள் என்று அப்படின்னு திட்ட தெளிவா சொல்றாரு. உங்களுக்கு நீங்க வேற ஏதாவது டிமாண்ட் பண்றீங்க, நீங்க எப்படியா பண்ணுங்க, நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல், உங்களுக்கு வேற ஏதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அப்படிலாம் நான் எந்த ப்ரீ டிமாண்டும் பண்ணல. அவர் சொல்றாரு, எழுச்சி தமிழர் சொல்றாரு, நான் எந்த இடத்திலும் அந்த மாதிரி எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னா நான் எந்த அழுத்தமும் கொடுக்கல. அதே சமயத்துல நான் எந்த அச்சுறுத்தலுக்கும் என்ன செய்யல, இணங்கி போகல. நாங்கள் அடிபணிந்தும் போகல. நாங்க வந்து என்ன செய்யல, போய் விட்டு கொடுத்தும் நிக்கல. எங்களுடைய வலிமை என்ன என்று எங்களுக்கு தெரியும். எங்கள் வலிமைக்கான பயனை நுகர்வதற்கான காலம், அவர் வார்த்தை எக்ஸாக்டா எவ்வளவு மேம்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறாரு எழுச்சி தமிழர் அப்படின்னு நான் வியந்து போனேன் அந்த பேட்டியில. எங்கள் வலிமைக்கான பயனை நுகர்வதற்கான காலம் எது என்பது குறித்து எங்களுக்கு தீர்க்கமான சிந்தனை உண்டு.
எனவே நாங்க அதை புரிந்துதான் நடக்கிறோம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? டேய் நீங்க செத்த நேரம் அனத்தாம இருங்கடா அப்படின்னு அர்த்தம். யார இந்த சுத்தி ஒரு குரூப் கிளம்பி சுத்தினா அண்ணனை சுத்தி இல்ல, வெளியில அண்ணனை சுத்தி இல்ல, வெளியில ஒரு குரூப் யாருக்கு எழுச்சதமிழருக்கே போய் அரசியல் வகுப்பெல்லாம் இருப்பாங்க. அவர் இந்த இடத்துல இப்படி நடக்கணுங்க, அந்த இடத்துல அப்படி நடக்கணுங்க, அவருக்கு தெரியாது இல்ல. சோ ரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி விடுதலை சித்தங்கள் என்ற மாபெரும் இயக்கத்தை கட்டி எழுப்பியிருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் அவர்கள் இன்னைக்கு தெளிவா சொல்றாரு, இந்த கூட்டணியில ஒன்றும் குழப்பம் இல்ல, விரிசல் இல்ல, நாங்க எங்களுக்கான இடங்களை கேட்டிருக்கோம், அவங்க தரப்ப பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்லணுங்கிற கட்டாயம் இல்ல, நாங்கள் கூட்டணியில் தான் தொடர்கிறோம், எந்த குழப்பமும் இல்லை, ஓரிரு நாளில் சுமூகமான முடிவை உங்களுக்கு என்ன செய்வோம் நாங்க எட்டி. சுமூகமான முடிவுனா பிரச்சனை இருக்கு அப்படி இல்ல, சுமூகமான முடிவுனா இருதரப்பும் உடன்படக்கூடிய முடிவு. இவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க, இவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து அதிகாரப்பூர்வமா அவங்களுக்கு அறிவிப்போம்னு சொல்லிட்டு கூடுதலா ஒரு வார்த்தை சொல்றாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நல்ல நிலைப்பாட்டை எடுக்கணும், இந்த கூட்டணியில தொடரும், சகோதரர் வேல்முருகன் அவர்களும் இந்த கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் என்கிறார். எப்படி அவர் தனக்கு மட்டும் பேசல, இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குரூப் கிளம்பிடுச்சு. விசிகா வெளியில் வருகிறதா, விசிகா தாவேகாவுடன் சேருகிறதா, விசிகா அந்த அணிக்கு போகுதா, விசிகா இந்த அணிக்கு போகுதா அப்படின்னு கிளப்பிட்டாங்க. ஆனா இந்த குரூப் எதை பேசல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடுதல் இடங்கள் கேட்டு டெல்லியில முகாமிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பற்றி இந்த குரூப் பேசிச்சானா இல்ல. கூடுதல் இடங்கள் கேட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில போய் அமித்ஷாவை பார்ப்பதற்கு பல மணி நேரம் காத்திருக்கிறார். அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்ட டைம் ஒன்று, அதை தாண்டி பல மணி நேரமா உட்கார்ந்து இருக்கிறார் ஐயா எடப்பாடியார். ஜி அமித்ஷா ஜி எப்படியாவது இன்னைக்கு பாத்துருங்க ஜி, வாசல்ல உட்கார்ந்துருக்கேன் ஜி ப்ளீஸ் ஜி அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. அங்க வாசல்ல உட்கார்ந்துருக்காரு குருக்கா, நகி நகி சலோ சலோ, நகி நகி சலோ சலோங்கிறாரு. இவரு போய் பிளீஸ் பிளீஸ் ஆவோ ஆவோ ஜாவோ ஜாவான்னு இவருக்கு தெரிஞ்ச ஹிந்தியில பேச, அவன் அங்க இருந்து சலோ சலோன்னு விரட்டி விட மணிக்கணக்கா ஐயா வாசலே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்புறம் வேற வழியே இல்லாம கட்ட கடைசியா ஒரு வழியா அமித்ஷா என்ன செஞ்சாரு, சரி சரி அவரை உள்ள அனுப்புங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடியார் வேகமா உள்ள போய் அமித்ஷாட்ட பேசி, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ரொம்ப எங்க சீட்டை குறைச்சிடாதீங்க, நீங்க எல்லா சீட்டையும் நீங்களே எடுத்துக்கிட்ட அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னத்த சொல்ல. அஇஅதிமுக தலைமை எந்த காலத்துல டெல்லிக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது? ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பியூஷ் கோயல் வந்து இங்க காத்திருந்தார். ஜெயலலிதா அம்மையாரை என்னால் சந்திக்கவே இயலவில்லை அப்படின்னு புலம்பிட்டு போனாரு. அப்படி வச்சிருந்தாங்க, உட்கார்னா உட்கார்னு எந்திரினா எந்திரிக்கணுங்கிற மாதிரி பிஜேபி காரங்க எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த அம்மா ஐயா போய் படுத்தே விட்டார் ஐயா அந்த மாதிரி ஆயிப்போச்சு ஐயா எடப்பாடியாரு. என்னத்த சொல்றது. சரி ரைட் ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பணிவு அடக்கம் அப்படின்னு சொன்னா அதனுடைய அடையாளம், அதனுடைய உச்சம் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா ஓபிஎஸ். ஓபிஎஸ் தான் பணிவு அடக்கம் இதுக்கெல்லாம் அடையாளம்னே வச்சுக்கலாம். அவரு எல்லாருக்கிட்டையுமே அப்படித்தான் இருப்பாரு. ஹம்பிளோட உச்சம்னு வச்சுக்கிடுங்க. அவர் வந்து அமித்ஷாட்டையும் அப்படிதான் இருந்திருக்கிறார், மோடிட்டையும் அப்படிதான் இருந்திருக்கிறார், ஜெயலலிதாமையாட்டையும் அப்படிதான் இருந்திருக்கிறார். இப்போ எனக்கு கூட அன்னைக்கு ஒரு கட்சி தொலை சொன்னாரு, மாண்புமிகு முதலமைச்சர் முதல்ல சொன்னது அதான், நாற்காலியில உட்காரும்போது கம்பீரமா உட்காருங்க, நிக்கும் போது நிமிர்ந்து நில்லுங்க, இது அதிமுக இல்ல திமுக அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து வந்த தோழர்கள்ட்ட நகைச்சுவையா சொன்னதாக ஒரு செய்தி வந்துச்சு. ஏன்னா இது சுயமரியாதை இயக்கம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப அந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அவ்வளவு எல்லோருக்கும் பணிவோடு இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களே நீங்க சொல்லிட்டாரு இவர் டெல்லிக்கு அடிமையா இருக்காருன்ட்டாரு. யார? எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமையா இருக்கிறாரு, கேவலமா இருக்குன்ட்டாரு. என்னத்த சொல்றது. ஆக இதெல்லாம் ஒரு குழப்பம். இப்ப இது இல்லாம இன்னொரு குழப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் டெல்லியில போய் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம். விசை எங்க போயிருக்கிறாரு? ஆமா, பக்காமாஸ் விசில் விஜய் மும்பைக்கு போயிருக்கிறாரு. மும்பைக்கு எதுக்கு சார் போயிருக்கிறாரு? தேர்தல் அறிவிச்சாச்சு. தேர்தல் தேதி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் தேதி என்று தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டது. ஆதவர்ஜினான் அந்த கட்சியில ஒரு ஆள் இருக்காரு, நல்ல பணமரத்துல பாதி இருப்பாப்புல வளர்ந்து நெடுன்னு. அவர் சொன்னார், பாயிண்ட் வரட்டும் ஒரு படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தேர்தல் தேதி மட்டும் அறிவிட்டுங்க, என் தலைவன் விஜய் களத்துல இறங்குவாப்புல, இறங்கி கலக்கிற கலக்குல நீங்க எல்லாம் என்ன ஆகுறீங்கன்னு பாருங்கடா அப்படின்னு சவால் விட்டாரு. தேர்தல் தேதி அறிவிச்சு இன்னைக்கு என்னாச்சு, 6-7 நாள் ஆச்சு. ஐயா விஜய் கிளம்பி போயிட்டார் மும்பைக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காகவா?
மும்பைல யார் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னா தினமலர் நாளேடு ஒரு செய்தி வெளியிட்டுச்சு. திரிஷா அவர்கள் அமித்ஷாவுடன் தாவேகா இந்த கூட்டணியில வருவதற்காக திரிஷா பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை தினமலர் வெளியிட்டு இருந்துச்சு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரிஷாவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. பட் தினமலர் பத்திரிகை அப்படி வெளியிட்டு இருந்துச்சு. அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனா அப்படி ஒரு செய்தி வந்துச்சு. அப்ப திரிஷா அவர்கள் மும்பையில் இருக்கிறார், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று தினமலர் செய்தி வெளியிட்ட ஓரிரு நாளில் ஐயா விஜய் கிளம்பி மும்பைக்கு போயிருக்கிறார். அவர் என்ன பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்றார் நமக்கு தெரியாது. யார் கூட பேச்சுவார்த்தை நடத்த போனார் நமக்கு தெரியாது. ஆனா ஊடகங்களில் வந்த செய்தி என்பது இயக்குனர் அட்லி அவர்களுடைய மனைவிக்கு வளைகாப்பு, அதற்காக அவர் போயிருக்கிறாரு அப்படின்னு வந்துச்சு. இப்ப எலெக்ஷன் தேதி அறிவிச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் மும்முரமா நடக்கும். ஒரு பக்கம் அந்த கூட்டணியில குழப்பம், இந்த கூட்டணியில குழப்பம், இங்க பேச்சுவார்த்தை அங்க பேச்சுவார்த்தை, இப்படி செய்தி. திமுகவுல வேட்பாளர் நேர்காணலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஐயா விஜய் எங்க போயிருக்கிறாரு? வளகாப்புக்கு போயிருக்கிறார். இப்போ அந்த எங்க அவர் ஒரு பங்களா வச்சிருப்பாரு நம்ம பண்ணையாரு. எந்த ஊரு? பனையூர். பனையூர் பங்களா. பண்ணையார் அங்கதானே இருப்பாரு. பனையூர் பங்களா அதுக்கு பக்கத்துல இவர் ஆபீஸ். மத்த கட்சி அலுவலகம் எல்லாம், குறிப்பா திமுக அலுவலகம், விசிக அலுவலகம்லாம் களகட்ட தொடங்கிடுச்சு. காங்கிரஸ் கட்சி அலுவலகம்லாம் ஜெயன்னு இருக்கு கூட்டம். சரியா? ஈவன் பிஜேபி ஆபீஸ் கூட அப்படியே தொண்டர்கள் வர்றது போறதுன்னு இருக்கு. ஆனா 2 ஆபீஸ் இந்த பிஐ பங்களா மாதிரி இருக்கு. வெறிச்சுன்னு ஒண்ணு அதிமுக ஆபீஸ், இன்னொன்னு தாவேகா ஆபீஸ். தொண்டர்கள் யாரும் வரல. விருப்ப மனு வித்தாங்க. நீங்க அதை வாங்கி கொண்டு போய் யார் யாரெல்லாம் எங்க போட்டியிடலாம்னு விருப்ப மனு கொடுக்கலாம்னு. 100 ரூபாய் அப்படின்னு எல்லாரும். எனக்கு 2 எங்க குழந்தனார் ஒருத்தர் இருக்காரு, அங்க எங்க ஒண்ணு வீட்டுல மச்சான் ஒருத்தர் இருக்கா, அங்க ஓரகத்தி ஒரு ஆள் இருக்கு, எல்லாருக்கும் கொடுங்க. எங்க சின்ன மாமனாருக்கு ஒண்ணு, ஆளாளுக்கு வாங்கிட்டு போனான். எல்லாத்தையும் 100 ரூபான்னு ஒண்ணு. விஜய் வாங்கிட்டு போயிட்டாங்க. பெருமளவு எல்லாரும் பணத்தை கட்டி எல்லாம் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவான்னு நினைச்சான். ஒரு ரூபாயை கொண்டு வந்து கொடுக்கல. வாங்கிட்டு போனோம்னா திருப்பி கொண்டு வந்து கொடுக்கல. ஏன்டா வாங்கிட்டு போனீங்கன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? விருப்ப மனு கொடுத்தா வேட்பாளர் நேர்காணல் நடக்கும். இப்ப கலைஞர் பண்ணாரு, இப்ப ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்கிறாரு. கலைஞர் காலத்துல இருந்து அண்ணா காலத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேட்பாளர்களை கூட்டு விருப்ப மனு கொடுத்தவர்களை கூட்டு நேர்காணல் நடத்துவாங்க. அந்த தொகுதிக்கு அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உறுப்பினராக இருக்கணும். அது மட்டும் தான் தகுதி. நீங்க அந்த கட்சியில அடிப்படை உறுப்பினராக இருந்தா போதும், நீங்க என்ன செய்யலாம்? போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளிக்கலாம். அது 10 பேரா இருந்தாலும் சரி, ஒரு ஆளா இருந்தாலும் சரி, 5 பேரா இருந்தாலும் சரி, 50 பேரா இருந்தாலும் சரி, தலைவர் கூட்டு பார்ப்பார், எல்லாத்தையும் கேட்பார். அப்ப தலைவரை நேர்ல பார்த்து நம்ம செஞ்ச விஷயங்களை சொல்ல முடியும். அப்படி விஜய பாத்திர முடியும் நேர்ல அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சது, விருப்ப மனு மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க, வேட்பாளர் நேர்காணல் எல்லாம் கிடையாது. தலைவரும் ஆதவர்ஜினாலாம் முடிவு பண்ணி இவன் தான் இந்த தொகுதிக்கு வேட்பாளர்னு அறிவிச்சிருவாங்க. நாம பணம் கட்டணும்னா அந்த பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு. அப்ப அவன் என்ன பண்ணா, ரொம்ப விவரமா, ரைட்டு இந்தா வர்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்ல கல்யாண காகிதம் அனுப்புறவங்களுக்கு வாட்ஸ்அப்லயே வாழ்த்து செய்தி அனுப்பி விட்டுருவாங்க சிலர். நீ வாட்ஸ்அப்ல காகிதம் அனுப்புனா நானும் வாட்ஸ்அப்லயே வாழ்த்து அனுப்புனேன், சரியா போச்சு. அதுக்கு இது சரியா போச்சுங்கிற மாதிரி, நீ என்னைய பார்க்க மாட்டேன்ட்டு நானும் உன்னைய பார்க்கலன்ட்டு அவ்வளவு பேர் என்ன பண்ணா, முக்காவாசி பேர் அந்த விருப்பம் வாங்கினாங்க பாருங்க தாவேகால, அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொரியர்ல அனுப்பி விட்டான் ஆபீஸ்க்கு. உள்ள 1 ரூபாய் காசு வைக்கல. அப்படி கொஞ்சம் பேர் அனுப்பியிருக்கான். கொஞ்சம் பேர் நிரப்பாம வெத்து அப்படியே இந்தா நீயே வச்சுக்க உனக்கு இத அப்படின்னு அனுப்பியிருக்கான். இன்னும் கொஞ்சம் பேர் வாங்கி பத்திரமா வீட்டுல வச்சுக்கிட்டான். அங்க நேர்காணலும் நடக்கல, கூட்டணிக்கும் ஆள் வரல, ஐயா மும்பையில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்படி ஒரு கட்சி. அந்த பக்கம் அதிமுக அப்படி ஒரு கட்சி. இதுக்கிடையில ஐயா சீமான் அவரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. இந்தாங்க வச்சுக்கிடுங்க வாக்குறுதி. காசா பணமா வச்சுக்கோ, எல்லாருக்கும் ஆளுக்கு வாக்குறுதி. என்ன வாக்குறுதி? நான் வந்தால் சாதி ரீதியில் இடஒதுக்கீடு கிடையாது. கேட்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்குல்ல, பரவாயில்லையே, சாதி ரீதியில இடஒதுக்கீடு கிடையாது, வெரி குட். அப்ப எப்படி கொடுப்பீங்க? தமிழர் என்று பார்த்து இடஒதுக்கீடு கொடுப்பேன். வெரி குட், சரி, ரைட், நல்லா இருக்கு. இப்போ ஒரு வட இந்தியருக்கு வந்து உட்காந்துருக்காரு, ஒரு சேட்டிங் வந்து உட்காந்துருக்காரு, பஜன்லால் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. வந்து ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை ஆச்சு. இங்க இருந்து அவர் பிள்ளை எல்லாம் நல்லா தமிழ் பேச படிச்சுக்கிச்சு. இப்ப அவருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா?
உண்டா இல்லையா, ஆமாவா இல்லையா எனக்கு தெரியல. நார்த் இந்தியால இருந்து, பீகார்ல இருந்து, உத்தரப்பிரதேசத்துல இருந்து வராங்க. வந்து சிலர்லாம் ஒரு தலைமுறை ஆயிடுச்சுங்க வந்து தங்கி, அவங்க பிள்ளை அந்த பிள்ளைலாம் அங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு நல்லா தமிழ் பேசும் தெளிவா, ஹிந்தி வாடையே இருக்காது. பல பிள்ளைகள் அப்படி இருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா தமிழ்நாட்டுல? என்ன கணக்குல கொடுப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூரின் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பார்ப்பீங்களா? என்ன கணக்கு எனக்கு புரியுது. அவன் அடிச்சு விடுறாங்க. அப்போ இல்ல அதெல்லாம் தமிழ் தமிழர் அப்படித்தான் பார்த்து நாங்க கொடுப்போம். இப்ப அப்பா சிலர் வீட்டுல நடந்துருக்கு, நம்ம பாக்குறோம் பல வீடுகள்ல. அப்பா தமிழரா இருப்பாரு, அம்மா வந்து என்ன செய்வாங்க, தெலுங்கா இருப்பாங்க. அப்பா ஒரு ஜாதியா இருப்பாங்க, அம்மா ஒரு ஜாதியா இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை ஆணோ பொண்ணோ அது என்ன ஜாதி அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிடுங்க. இப்ப அப்பா தமிழர், அம்மா தெலுங்கு, அப்பா ஒரு சாதி, அம்மா ஒரு சாதி, இவங்க 2 பேருக்கும் ஒரு பொண்ணு பிறகு. இது என்ன சாதி தெரியாது. இப்ப இந்த பொண்ணு இந்த அப்பா சாதியும் இல்லாம அம்மா சாதியும் இல்லாம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்குது. அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறகு. அது என்ன சாதி? அத தமிழர்ல சேர்ப்பீங்களா, என்னன்னு சேர்ப்பீங்க? இப்ப இடஒதுக்கீடு என்பது அம்பேத்கர் என்ன அடிப்படையில் கொண்டு வந்தார், என்ன அடிப்படையில வரையறுத்தார்? அவர் தெளிவா வரையறுத்தார். என்னன்னு வரையறுத்தார்? சாதி ரீதியாக யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு. அப்படிதான் அங்க இருக்கு. நான் வந்து அதெல்லாம் அதை விட உச்சபட்சமா அவரு ரயில்வே கூட, மாநிலத்திற்குள் ஓடக்கூடிய ரயில்வே எல்லாம் மாநில கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருவேன். நாளையில இருந்து எல்லாரும் ஆமா நீங்க எல்லாம் நாளைல இருந்து ரிப்போர்ட் எனக்கு பண்ணிடுங்க. உங்களுக்கு எல்லாம் மாச சம்பளம் இனிமேல் நான் தான் தருவேன். நீங்க எல்லாம் இனிமேல் வந்து ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மாதிரி ரயில்வே. ஓகே, ஹலோ யாரு மோடியா? சரி, அமித்ஷாட்ட சொல்லிடுங்க. ரயில்வே துறைக்கு யார் அமைச்சர்? அதெல்லாம் கிடையாது, செல்லாது. இனிமேல் நம்ம கட்சியில இருந்து ஒரு தம்பி அதுக்கு அமைச்சரா போட்டேன், நாங்க பாத்துக்கிறோம், நன்றி வணக்கம் அப்படின்னு போனை வைக்கிற மாதிரியே பேசுவாரு அண்ணன் சீமான். எங்க ரயில்வே துறை நீங்க எடுக்க முடியுமா? ஒன்றிய அரசு உள்ளது, அது மாநில அரசுக்கு எப்படி பொறுப்புக்கு வரும்? தெரியல. அடிச்சு விட வேண்டியதான். அதையும் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம். நான் வந்தா ஒரே நாள்ல தமிழ்நாடு கடனை, அதாவது இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, அந்த கந்துவட்டிக்காரன் கடன் கொடுத்துட்டு வீட்டு வாசல் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி நினைக்கிறாரு. மாநிலத்தினுடைய கடன் என்பதை இவர் எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னா, யாரோ ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம போய் உட்கார்ந்து செச்சு எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்கன்னு போய் ஸ்டாலின் வாங்கிட்டு வந்த மாதிரியே இவர் நினைக்கிறாரு. இப்ப இவர் ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த கடன்காரெல்லாம் தேடி இவரை வர்ற மாதிரியும் இவர் அப்படிதான் பேசுறாரு. அந்த கடன்காரெல்லாம் இவர்கிட்ட வருவானா, உங்களுக்கு கூட கடன் கொடுத்துருக்கேன் உங்க மாநிலத்துக்கு, ஒரு வேலைக்கு கடன் திருப்பி தர முடியாது, போங்கடா அவங்களால முடிஞ்சதா பாத்துக்கிட்டு மஞ்சள் நோட்டீஸ், எல்லாருக்கும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு. அதெல்லாம் அரண்ட்டு அன்னைக்கு நெஞ்ச பிடிச்சிட்டேன். கடன் அடைக்கிறதுக்கு இவ்வளவு எளிமையான வழியா ஒரு முதலமைச்சர்? இப்ப இவர் முதலமைச்சர் ஆனார்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. வரி ஜிஎஸ்டி என்கிட்ட வாங்கிற சொல்லு பாப்பா மோடி அப்படிங்கிறது. என்ன இப்படி சொல்றாரு? அது எப்படி? அவங்க டாக்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் அது ஒரு சிஸ்டம் இருக்குங்க. அங்க போய் தானே வரும். எங்க போய் வரும்? அது சென்ட்ரல்னா அது எங்க எக்மூர் பக்கத்துல இருக்கா? வாங்கிட்டு வரான்ட்ட ஓ தம்பிங்க. அது அதெல்லாம் அரண்ட். ஆனா இதை பார்த்து விசிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஜிஎஸ்டி எப்படி கட்டுறது தெரியாது, கடன்னா என்ன தெரியாது, ரயில்வே யார் கட்டுப்பாட்டுல இருக்கு தெரியாது, இடஒதுக்கீடு எப்படி ரத்து பண்ண முடியும் தெரியாது. ஆனா அவர் முதலமைச்சர் ஆகும். சரி, ஓபிசி எப்படி ரத்து பண்ணுவீங்க? ஓபிசிங்கிறது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுல கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு, அதை எப்படி ரத்து பண்ணுவீங்க தெரியாது. ஆனா நீங்க சொல்ற கதையை கேட்கறதுக்கு இங்க ஒரு கூட்டம் இருக்கு. கைய ஆட்டி சத்தமா பேசிட்டா போதும், அவ்வளவு. அவரு இவர்கள் எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளருக்கு எப்படி? எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், இவர்கள் எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் வலிமையாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அங்க கொஞ்சம் பிரச்சனையா இங்க கொஞ்சம் பிரச்சனையான்னு கதையை கட்டி கிளப்பி விட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், லாஸ்டா ஒரு லைன் சொல்லி முடிச்சிடறேன். காங்கிரஸ் இந்த கூட்டணியில் நீடிக்காது அப்படின்னு சத்தியம் பண்ணான் பல பேர். சில பேர் தான் அவங்க மாமியார் மேலாம் சத்தியம் பண்ணான். வேணா நீங்க பாருங்க, இவ்வளவு சொன்ன நீடிக்கும், நீடித்தது. இந்த கூட்டணி உடையும் அப்படின்னு பல பேர் சத்தியம் பண்ணாங்க. அதெல்லாம் அவங்க கனவு ஆசை. நான் உடையாதுன்னு, அதே மாதிரிதான் நீடிக்குது. விஜய் காங்கிரஸ் கூட்டணி உருவாகும்னாங்க, உருவாகாதுன்னு, அதே மாதிரி உருவாகல. பாஜகவும் விஜயும் கூட்டணி சேருவார்கள், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதோட திமுக போச்சு. அதிமுக கூட்டணியில் தாவேகா சேர்ந்தால் அவ்வளவுதான் திமுகனாங்க. அப்படிலாம் அவர் சேர மாட்டாருங்க. பாஜக கூட்டணியில தாவேகாவை சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடியே சம்மதிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. இப்ப எல்லா ரவுண்டையும் முடிச்சுட்டு எங்க வந்து நிக்கிறாங்க, வண்டியை கொண்டு வந்து எங்க நிப்பாட்டி இருக்காங்கன்னா, விசிகா நீங்க பாருங்க அப்படிங்கிறாங்க.
வலிமையான கூட்டணியாக அனைத்து கட்சிகளுக்கும், கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் முதல் வாரத்தில் அனைத்து தலைவர்களும், முதலமைச்சர் உட்பட, முதலமைச்சர்லாம் பரப்புரைக்கே கிளம்பியிருப்பார், எல்லாரும் கிளம்பிடுவாங்க, நீங்க உட்காந்து பேன் பார்த்துட்டு இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த அளவுல நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.